இப்போ கல்வி என்ன மாதிரி கல்வியான இருக்கணும்? தனித்திறன் கொண்ட கல்வியாக இருக்கணும். தனித்திறனை முன்வைக்கக்கூடிய கல்வியாக இங்கே இருக்கணும். நம்ம வந்துட்டு இங்கே ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட்டை இங்கே வந்துட்டு நீங்கள் உருவாக்குறீங்களா? இல்லை. ஒரு கல்வியில் சிறந்த ஒரு நபரை வந்துட்டு இங்கே உருவாக்குறீங்களா? இங்கே வந்துட்டு ஒரு பில்கேட்ஸோ இல்லை இங்கே வந்துட்டு ஒரு ஈலான் மாஸ்கோ ஏன் உருவாகலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்க அதற்குண்டான பதில் வந்துட்டு உங்கள் பாடத்திட்டத்தில் இருக்குங்கிறது தெரியும். கல்வியிலிருந்து கொண்டு வரணும். அதை கொண்டு வருவதற்கு தனித்திறனை வளர்த்து கொண்டு வருவதுங்கிறது ரொம்ப தேவை. ஒரு விளையாட்டுத்துறை எடுத்துக்கிறீங்களா, அவனுக்கு தனித்திறன் வேணும். ஒரு உசைன் போல்ட்டை ஏன் உங்களால் உருவாக்க முடியல? விளையாட்டுத்துறை அமைச்சராக நாங்கள் உட்காந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. ஏன் உருவாக்க முடியல உங்களால்? ஒரு ஒலிம்பிக்ல இங்கிருந்து மெடல் அடிக்க முடியல, ஏன் அடிக்க முடியல? தேசிய அளவில் நடக்கக்கூடிய விளையாட்டுகளில் கூட உங்களால் வெல்ல முடியல, உருவாக்கல. எப்பயுமே அண்ணனோட தம்பிகள் ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் செயல்பட்டு வராங்க. அதுக்கு ஒரு பாராட்டுக்கள். ஆனா உண்மையை பேசி பழகணும். இப்படி மக்களை குழப்புற வகையில எதையும் பேசிட்டு இருக்க கூடாது. தமிழ்நாட்டோட கல்வி திட்டம் ஒரு தனித்திறன் ஆளுமைகளை உருவாக்கல, அது ராக்கெட் விஞ்ஞானிகளை உருவாக்கல. விளையாட்டுத்துறையில ஏன் உசைன் போல்ட் போல ஒருத்தரை தமிழ்நாடு உருவாக்க முடியல அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பேச்சாளர் ஒருத்தர் பேசியிருக்காரு. பாவம், அவர் அரசியல் இருக்காரு மட்டும்தான் தெரியுது. ஆனா அவர் எந்த நியூஸ்லயும் ஃபாலோ பண்ணல அப்படிங்கறது அவர் பேச்சிலேயே தெரியுது. இஸ்ரோ தலைவர் கே சிவன் ஆகியோர் தமிழ்நாடு அரசு பள்ளியில தமிழ் வழி கல்வியில தான் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவருக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதே மாதிரி விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்ப வர 6568 வீரர்களுக்கு ரூபாய் 211.39 கோடிய ஊக்கத்தொகையா தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கு. இது எந்த இந்திய மாநிலங்களை காட்டிலும் அதிகமானது. மேலும் பன்னாட்டு அளவிலான போட்டிகள்ல பதக்கங்களை பெற ஊக்குவிக்கும் எலியட் திட்ட தொகையும், தேசிய அளவிலான போட்டிகளில் தங்க பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றியாளர்கள் மேம்பாட்டு திட்ட தொகையும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதோட விட்டுருவனா இந்த வரேன். அடுத்து 2025ல தென்கொரியாவில் நடந்த சியா தடகள சாம்பியன்ஷிப் தொடர்ல ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில தமிழக வீரர் பிரவீன் சித்திரவேல் வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி 400 மீட்டர் தொடர் ஓட்டம் ஆண் பெண் கலப்பு பிரிவுல இந்தியா தங்கம் ஜெயிச்சிருக்கு. அதுல பங்கேற்ற 4 பேர்ல 3 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதே மாதிரி 2025ல நடந்த 3வது ஆசிய இளைஞர் விளையாட்டு தடகள போட்டி மற்றும் 4வது தெற்காசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல பதக்கங்களை வென்ற 8 வீரர் வீராங்கனைகளுக்கு 40,50,000 ரூபாய்க்கான ஊக்கத்தொகையை தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கு. இதுல இருந்து தேசிய அளவிலும் ஆசிய அளவிலும் பல பதக்கங்களை தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களும் வீராங்கனையும் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆக டேட்டா இப்படி இருக்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி மக்களை ஏமாத்தக்கூடாது அப்படின்னு அண்ணனோட தம்பிக்கிட்ட தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.